டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம வந்து அணிகள் பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். அணிகள் பயிற்சி வந்து 10ஆம் வகுப்பில் 3.17 அப்படின்ற பயிற்சியில் அதில் இருக்கிற பயிற்சி கணக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 4 கணக்கு பார்த்துருக்கோம், 4-5 கணக்கு பார்த்துருக்கோம். இப்போ 6வது கணக்கு பார்க்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி 3.17. இப்போ இதில் நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து நம்ம இப்போ 6வது கணக்கு பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A equal to 5, 2, 2 minus of root minus of root 17, 0.7, 5 divided by 2, 8, 3, 1 அப்படிங்கிற அணி கொடுத்துருக்காங்க. ஏயில் A transfer of transfer equal to A என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, A என்ற வழி கொடுத்துருக்காங்க. அதுக்கு A டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிட்டு அந்த A டிரான்ஸ்ஃபரோட டிரான்ஸ்ஃபர் இந்த ஏவோட மதிப்பாக இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ சரி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு போட்டுக்கலாம். தீர்வு இப்போ நமக்கு ஏவோட மதிப்பு தெரியும். ஏனது 5, 2, 2 மைனஸ் ரூட்டு 17, 0.7, 5 divided by 2, 8, 3, 1 இதான் நம்ம கொடுத்துக்கிற ஏ. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஏ டிரான்ஸ்ஃபர் ஆனா நிரல் மாற்று அணி, ரோ அண்ட் காலம் செயின் மேட்ரிக்ஸ், அதாவது ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கும். ஏ டிரான்ஸ்ஃபர் என்னது? நிரல் மாற்று அணி. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நிறைய நிரலாக எழுதணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோவை காலமாக எழுத போகிறோம். 5, 2, 2. அடுத்து ரெண்டாவது ரோவை காலமாக எழுத போகிறோம். மைனஸ் ஆஃப் ரூட் 17, 0.7, 5 divided by 2. ஓகேங்களா? அடுத்து மூணாவது ரோவை மூணாவது காலமாக எழுத போகிறோம். இதான் நம்முடைய ஏ டிரான்ஸ்ஃபர். ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு நிறையையும் நிரலாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நிறை எடுத்து நிரலாக மாற்றிட்டேன். செகண்டு நிறை எடுத்து செகண்டு நிறையாக மாற்றிட்டேன். அப்போது ஒவ்வொரு ரோவும் எடுத்து காலமாக எழுதிக்கிறது தான் நமக்கு ஏ டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? இப்போ அடுத்து நான் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிப்போம். அது என்ன ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்? ஒன்றும் இல்லை, இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சேன்ல, இந்த ஏ டிரான்ஸ்ஃபருக்கு மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் நேர்நிரல் மாற்று அணிக்கு மறுபடியும் ஒரு நேர்நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஏ டிரான்ஸ்ஃபர் என்ற அணியின் நிரல் மாற்று அணி. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிற ஏ டிரான்ஸ்ஃபர் என்ற அணியினோட நிரல் மாற்று அணி. அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்ன வரும்? அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் பிடிச்சிருக்குல்ல, இப்போ இதுதான் நமக்கு நிறை. அப்போ இந்த நிறைய நம்ம நிரலாக மாற்ற போகிறோம். அப்போனா அதாவது
அதாவது ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏ டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது ஏ டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். அப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்ஃபர் இதுதான். அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் என்ற அணின்றது இதனால நமக்கு ஃபர்ஸ்ட் நிரை இருந்தது இதுதான் 5 மைனஸ் ரூட் 17 8. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம காலமாக எழுத போகிறோம். அப்போ 5 மைனஸ் ரூட் 17 8. அப்புறம் பாருங்க இந்த ரெண்டாவது ரோவை எடுத்து காலம் எழுத போகிறோம். 2 0.73 2 0.73. இப்போ இந்த மூணாவது ரோவை எடுத்து காலம் எழுத போகிறோம். 2 5/2 1 2 5/2 1. இதுதான் நம்முடைய ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். இப்போ எப்படி ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சது தெரியுங்களா? இப்போ இந்த ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை பாருங்க எந்த மாதிரி இருக்கு, ஏன்ற உறுப்பு மாதிரி இருக்கு பாருங்க. 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கு, ரூட் 70 இங்கே இருக்கு, ரூட் 17 இங்கே இருக்கு, 0.7 இருக்கு, இங்கே 0.7 5/2 5/2 8 8 3 3 1 1. அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து நமக்கு ஏன்ற உறுப்பா கிடைச்சிருக்கு. அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற உறுப்பு நமக்கு கிடைக்கிறது. அப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ என்று சரி பார்க்க. அப்போ இது நமக்கு நிரூபிக்கப்படுது. ஏ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ என்பது சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். மறுபடியும் பார்த்துக்கங்க.